ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அல்பத்தமி சேனலில் நம்மளுடைய முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு செம்பருத்தி எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்து அடுப்பில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானோடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு 3/4 லிட்டரு ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா இப்போது சூடாகிட்டுருக்கு. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் பச்சை பயிறு, 1 கப் வெந்தயம், 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 10 செம்பருத்தி பூ, 10 செம்பருத்தி இலை. இது மட்டும் நமக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சவொடனே ஸ்லிம்மில் வச்சுட்டு 1 கப் வெந்தயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்களா, நல்லா அந்த நுரை பொங்கி வருது. அந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே அந்த பொரிகிறது நல்லா உங்களுக்கு சவுண்டு வரும். ஸோ அடுத்தது 1 கப் பச்சை பயிர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு, இது எண்ணெய் நல்லா காஞ்சாதான் இது மாதிரி பொரியும். ஸோ எண்ணெய் அந்த பச்சை வாசம் அடிச்சுக்கிட்டே போட்டிங்கன்னா இது மாதிரி வராது. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கொட்டுங்க. இப்போது ரெண்டும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து கருவேப்பிலை. ஸோ இதுவும் நல்லா போட்டிங்களா பொரியும். சவுண்டு பார்த்திங்களா எப்படி வருதுன்ட்டு, அந்தளவுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிகிட்ருக்கு. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அடுத்து செம்பருத்தி இலை ஒரு 10 இலை போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா உள்ள எண்ணெயில் முழுகிற அளவுக்கு நல்லா அமுக்கி விடுங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சிடும். ஸோ நல்லா எப்படி பார்த்திங்களா வெடிக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் நாம் வந்து செம்பருத்தி பூவை போடணும். ஃபஸ்ட்லேயே போடக்கூடாது. அது பூ வந்து ரொம்ப மென்மையானது, அதனால் நம்ம கடைசியாக தான் அதை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாம் போட்டோன்னே பார்த்திங்களா ஒரே செகண்டில் கலர் மாறிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தயாரிக்குது. இதுக்கப்புறம் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நிறைய பேர் இது வந்ததுக்கப்புறம் அப்படியே வடிகட்டி வச்சுருவாங்க. அந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி யூஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த சத்துலாம் வரவே வராது. அதனால் நீங்கள் வடிகட்டாமல் இந்த இலையோட பூவோடைய அப்படியே ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு 2 மாதம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் இதில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த எண்ணெயில் ஊறும். ஒரு டைம் நீங்கள் இதை காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா 2 மாதம் ஊறினா தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காலி ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே மறுபடியும் அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை அந்த இலையெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா, கருவேப்பிலை வந்து உடையும். இதுதான் இதோட பதம். ஸோ ரொம்ப நேரம் விட்டிங்களா கருகின வாசம் அடிச்சிடும். அதுக்கு முன்னாடியே எடுத்திங்களா பச்சை வாசம்லாம் அடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை உடையிறது தான் இதோட பதமே. அந்த அளவுக்கு இருந்துட்டாவே போதும், நீங்கள் கரெக்டான பதத்தில் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆனால் முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, நீங்கள் கேஸை வந்து ஸ்லிம்மில் தான் வைக்கணும், ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஃபுல்லாக வச்சிங்கன்னா டக்குன்னு எல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா எண்ணெயோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயோட மிங்கிள் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ஆல்ரெடி தயாரித்து வச்சுருக்கிற எண்ணெய். 2 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் தயாரித்து வச்சுட்டோம். ஸோ அது வந்து இப்போ எவ்வளோ பசையோடு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு டார்க் கலராக மாறிடும் அது. பார்த்தீங்களா எவ்வளோ பசையாக இருக்குன்ட்டு. அப்படின்னா இந்த பூ, தலை, வெந்தயம் இதில் இருக்கிற எல்லா சத்துமே இந்த எண்ணெயோடு இப்போ கலந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ பசையோடு இருக்குது. இது தடவும் போது நம்ம முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நீளமாகவும் வளரும். அதனால் 2 மாதம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நாம் இப்போ தயாரித்தது நாங்கள் அடுத்த மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ரெடி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.